ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆகுது. நம்ம வந்து பொதிகை எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த இடத்துக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெளினா ஹல்வான்ற மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பால்கோவா தான். ஸோ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் போக போகிறோம். அந்த ஊரில் வந்து புதூருன்ற கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். பின்னாடி எக்ஸ் இருக்கு. அப்போனா யாரும் வரக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் எக்ஸ் போட்டிருக்காங்க. போலாமா? டைம் வந்து 5:10 ஆகுது. 5 மணி குளிரும். மேடம் இப்படி வாங்க மேடம். வெளிச்சமே இல்லை வர இடம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? 7 hours ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து ஷேர் ஆட்டோ வந்து பிக் பண்ணி வந்து நம்ம ஊருக்குள்ளே போக போகிறோம் புதூருக்கு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு காமெடி என்னென்னா, இன்னும் நம்ம வர வரைக்கும் லைட் போட்டிருக்காங்க, அப்புறம் ஆஃப் பண்ணுறாங்க. எப்படிலாம் கரெக்டாக சேமிக்கிறாங்க. நம்ம சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் விடிஞ்சிடுது. இந்த ஊரில் 5:30 மணி ஆனாலும் விடியவே இல்லை. ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. அதனால் வந்து நான் ஃப்ளாஷ் லைட் வச்சு தான் வீடியோவே எடுத்தேன். ஸோ கிளைமேட்டும் சூப்பராக இருந்தனால சும்மா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு பேக் சீட்டில் உட்காந்துட்டு நாங்கள் எல்லாம் ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஸ்பீடு பிரேக்லாம் போகிறப்ப கீழே விழுந்துருவோன்னு ஒரு பயம் இருந்தது. நானே பரவாயில்ல, என் சித்தி பசங்களாம் தைரியமாக உட்காந்துட்டு வந்தாங்க. ஸோ மற்றவங்க எல்லோரும் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. ஸோ பேக்கில் வியூலாம் பார்க்கணுன்னா அப்படியே அந்த மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக சன் மேலே வர்றது, லைட் பிங்க்கான ஸ்கை எல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருந்தது. ஸோ என்னோடய லைஃப்லே இந்த மாதிரியான கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஷேர் ஆட்டோவில் போனது தான் வந்து ஹைலைட்டே. நான் காரில் இல்லைனா பஸ்ஸில் போயிருந்தால் கூட இந்த அளவு நம்ம வந்து அதை ரசிச்சிருப்போமான்னு தெரியல. ஒன்ஸ் நாங்கள் எங்கள் ஊரை ரீச் பண்ணதும் அதை விட அழகாக இருந்ததுங்க அந்த ஊர். வந்திருக்கோம் நம்ம. சூப்பராக இருக்குல்ல தோப்பு. நான் காலேஜ்ல போய் குளிக்க போறேன். அது மாடியில தெரியும். வாங்க போலாம். 2 பேர் சொல்லுங்க. எனக்கும் காட்டுங்களேன். இதுவே செமையா இருக்கே. வரும் வரும். வாவ், இவ்வளோ பிளேஸ் இருக்கே. குட்டியாக இருந்தாலே நம்ம ஒரு ஆட்டம் போடுவோம். குளிச்சி பயன்தானாதான் உன் பின்னாடி ஓடியாரோம். வெள்ளை கலர்ல கொக்கா தெரியலையே. இது என்ன சித்தி, கொக்கு தானே அது? இனியா கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் தான் மாத்தி. அப்போ உங்க வீடு கிராமமா? கொக்கு பற பற, கோழி பற பற, மைனா செருப்பு பறப்பறையா, கோழி பற பற. காலையிலே ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறமா ஒரு பம்பு செட்டில் வந்து 8:30 மணிக்கெலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்களா தண்ணி. ஸோ அதனால் நாங்கள் வந்து குளிக்கிறதுக்காக வந்துட்டோம். இது வந்து கிணத்து தண்ணியிலேருந்து எடுத்து பம்பு செட்டில் ஊற்றுறாங்க. திருப்பி இதில் இருக்க வயலுக்கு தான் எல்லாமே தண்ணிக்கு போகும். அதுக்கு தாங்க போட்டு வச்சுருக்காங்க. வெண்டைக்காய்னா உன்னோட தோட்டமா? அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்காக ஆட்டையை போடுறியா நீ? யார் அது? போ.
எங்க முன்னாடி போ. புத்தங்கண்டி பாதையில தாவி ஓடுற இனியா பெத்த பூங்குயில தேடி. பஞ்சா நன்றி தாத்தா. போது தாத்தா போ. முருங்கைக்காவை வாங்குனீங்க? ஆமா, எதுக்கு? இன்னைக்கு எல்லாருக்கும் முருங்கைக்காய் தான். பார்த்து நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து வாங்கியாச்சு. அப்புறம் என்ன வாங்கணும்? நித்தா வேகமா வர பழங்குள்ள இருக்குமா? அங்க பூச்சிலாம் இருக்கும். உளுந்து எடுக்காம போயிட்டேன். இனிதா இன்னொரு வாட்டி உலகினியா இனியா விழுந்தா செம சிரிப்பா இருந்தீனியா. ஜூம் பண்ணிட்டேன் இன்தாவை நடிக்கிற. இன்னொரு வாட்டி போய் உங்க அம்மா பார்க்க போ. போ அம்மாட்ட போ, பொறுமையா போ போ. இவ வேணும்னே உளுந்து வர்றன்னு நினைக்கிறேன். போ முன்னாடி போ. மூஞ்சில அவ்வளோ பயம். இனியா ஊந்துற போற இனியா. அம்மாக்கே தடுமாறுது. போ நீ ரிட்டர்ன் போ. ஓ வேகமா போ, சீக்கிரம் போ. உளுந்து வாரு. என்னென்னமோ சமைக்கிறாங்க. ஆனா எங்க வீட்டு வாண்டுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? என்ன காஞ்சனா படம் ரீக்ரியேஷனா? காஞ்சனா காஞ்சனா காஞ்சனா. இனியா நீ காட்டுவோம் காஞ்சனாவை. காஞ்சனா இன்னும் ஒட்டுறாளே போச்சு. அப்படியே மூக்கெல்லாம் அரிப்பு வந்து புழு புழுவா இருக்கும் அந்த வெண்டைக்காயில. அதெல்லாம் மூச்சில் வச்சிருக்காளுங்க. உனக்கு தெரியாது அதுல புழு இருக்குமே. அங்க பிறகு வருது ஒரு புழு இருக்கு அதுல. பெரியப்பாயிட்ட காட்டு. ஜெண்டா இருக்கிற மண்டை தான். ஸோ அண்ட் ஃபைனலி வாங்கிட்டு வந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் வச்சு ஒரு கூட்டு குழம்பு, காரக்குழம்பு மாதிரி வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாச்சு. மாம்பழம் வந்து ஊரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டோம். கூட பார்த்திங்கன்னா அப்பளம் வறுத்துருந்தோம். அப்புறம் தயிர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து மோராக கரைச்சிட்டு அதையுமே நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். பசங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு ஊட்டணும். ஸோ இந்த சமையல் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாஞ்சோறு சாப்பாடு மாதிரி எல்லா காயும் போட்டு செஞ்சது. அதுக்கப்புறம் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஒரு 5 o'clockலாம் வந்து விளக்கு பூஜை வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து 4 விளக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வீட்டிலருந்தே. ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரியவங்க தான் செய்கிறதா இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்க சிட்டு வாண்டுங்க தான் வந்து நாங்களே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுலேயே இனிஷியேட்டிவ் எடுத்து நான் பண்ணாளுங்க. என் வயசுலலாம் நான்லாம் ஒன்று கூட பண்ண மாட்டேன். இவ்வளோ ஆர்வமாக பண்ணுறாளுங்க. ஸோ அதோட நானும் அவங்க கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கைட் பண்ணிவிட்டு எனக்கே தெரியாது அவ்வளோவா. பின்னாடி இருந்து எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை மாதிரி நானும் பண்ணேன். அதே மாதிரி 4 பேரையும் வச்சு பண்ண வச்சாச்சு. ரொம்பவே ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணாளுங்க ஒன்றும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நமக்கான குலதெய்வம் பார்த்திங்கன்னா காளியம்மன், அதுக்கப்புறம் சின்னம்மன். ஸோ இந்த சின்னம்மனையே இப்படி பேர் வச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு 3 வயசில் இருக்கப்போ அந்த குழந்தை வந்து இறந்து சாமியாக ஆனனால அவங்களுக்கு வந்து சின்னம்மன் பேர் வச்சாங்க. எங்கள் அம்மாவோட பேர் வந்து சின்னம்மாள். ஸோ அவங்களோட குலதெய்வத்திலிருந்து தான் எங்கள் அம்மாவுக்கு சாமிக்கு பேரே வச்சாங்க. ஸோ ஊர்வலம் வர்றதுக்காக வந்து அதுக்கான அலங்காரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து இது விடிய விடிய நடக்குமா, நாங்கள் வந்து ஒரு 11 மணிக்காக தான் வந்திருந்தோம். இந்த ஊர்வலம் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், இந்த ஊரோட எட்ஜில் ஒரு கிணறு இருக்கும். அது பக்கத்தில் தான் வந்து அந்த அலங்காரம்லாம் பண்ணுவாங்க.
டைம் என்ன ஆகுது? 2 மணி ஆக போகுது. இதில் 7:15 ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா எல்லாரும் முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஊர்வலத்துக்கு பின்னாடியே தான் இந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு நடந்து போவாங்க. இது டைம் பார்த்தீங்கன்னா மணி 3 மணி. அப்போ கூட எல்லாருமே வந்து முளைப்பாரி வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.